வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம கர்மா எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறது, சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எந்த அடிப்படையில் உருவெடுக்குதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மீனராசிக்காரர்களுக்கு 2025-26 எத்தகைய ஒரு ஆண்டுகளாக வரப்போகிறது என்பதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 2025-26 எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்க முன்னாடி 25 மார்ச் ஏப்ரலில் என்ன மாதிரி ஒரு பயிற்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 மிகப்பெரிய பயிற்சியும் 2025 ஆண்டின் முற்பகுதியில் நடக்குது. குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதம் நடக்குது. ஸோ அத்தகைய ஒரு மாற்றம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்கள், வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, மீனராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போய் என்ன பண்றார்? தொழில் ஸ்தானத்தை பார்த்து 12ஆம் வீட்டை பார்த்து அதே சமயத்தில் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அது ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோட வீட்டில் இருந்த குரு 4ஆம் இடம் கேந்திரம் ஏறி 10ஆம் இடம் அதோட ஓன் வீடாகிய 10ஆம் இடத்தை பார்ப்பது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தவறில்லை. அதே சமயத்தில் கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல், பண விஷயங்கள், பணம் போக்குவரத்துலாம் கொஞ்சம் ஸ்தம்பித்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ராகு லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலேருந்து 12ஆம் இடத்துக்கு விலகுது. 7ஆம் இடத்துல இருக்கிற கேது 6ஆம் இடத்துக்கு போகுது. அற்புதமான விஷயம். இது வரைக்கும் நம்மளுடைய பங்குதாரர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரை டீல் பண்ணிட்டு இருக்கோமோ, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, நமக்கு சப்ளை பண்ணுறவங்க, பங்கு பார்ட்னர்ஸு, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், சகோதரர்கள், நம்ம டெய்லி நம்ம யாரை டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணுறோமோ அதில் ஒரு கருத்து வேறுபாடும் ஒரு டென்ஷனும் பிரச்சனையும் இருந்துட்டு இருந்தது கடந்த 23 கடைசியிலேருந்து 24 முழுக்க. 25 பார்த்தீங்கன்னா ராகு ராசியிலேருந்து விலகிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். என்னன்னா அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லேருந்து சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அது எப்படி முடிக்கணுமோ முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 25 ஏப்ரல் வரக்கூடிய அடுத்த 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ராகு ராசிக்குள்ளே இல்லாமல் 12ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், கேது 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரை குறைப்பதனாலையும், பழைய பிரச்சனையும் கலைய நாம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்றது, அவங்க ஒன்று எதிர்பார்க்கறது, நம்மளால அது முடிக்க முடியறதில்ல, நாம எதிர்பார்க்கறது அவங்களால பண்ண முடியலைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நீங்கி, கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதிலிருந்து வெளியில ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதியும் நல்ல இடத்துக்கு போறார். சனி 12ஆம் இடத்துல இருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ ராசிக்குள்ளேயே வரார். மிதுன ராசி மீன ராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு விலகிறார், ஒரு பக்கம் சனி வரார். ஸோ ராகு விலகிறது நான் சொன்ன மாதிரி கருத்து விஷயங்கள், மென்டலாக நமக்கு இருக்கக்கூடிய சில அஃப்ளிக்ஷன் பிரச்சனைகள், மன அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி சனி லக்னத்துக்கு ராசிக்குள்ள என்னன்னா அதிகமான உழைப்பு, சில விஷயங்களை என்னதான் சில விஷயங்கள் சால்வ் பண்ணிட்டாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைத்து தான் நம்ம ஈடேற முடியும். டைட்டான ஒரு ஸ்கெடியூல். மாணவர்களாக இருந்தால் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு இருக்கிற ஒரு ஆங்ஷைட்டி, ஒரு ஃபியர். இதே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலை பளு, நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, லாங் ஹவர்ஸு, அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம சனி கட்டாயம் கொடுக்கும். பட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது குருவோட வீட்டில் தான் சனி போகிறார ஒழிய நம்ம பாவத்துமாக இருந்து ஜாதகரை வலுப்படுத்த ரொம்ப பாதிக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் அல்லது குரு பார்வை பெற்ற சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு அமாவாசை அருகில் பிறந்து சனி பார்வை பெற்ற சந்திரன், சனியோட சேர்ந்த சந்திரன், புனப்பு தோஷத்தில் இருந்த சந்திரன்லாம் மாற ஒரு மீனராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ம சனி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் பொதுவாக பார்க்கும்பொழுது ராகு விலகுனது ஒரு நல்ல விஷயம். குரு 4ஆம் இடத்துக்கு போய் ராசி 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரை சில விஷயங்களை உங்களால் சால்வ் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகிற மாதிரியும், ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்து சில பிரச்சனைகள்
வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி இப்போ 2025 ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்குது. ஸோ தவறு இல்லை. அந்த குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுபிக்ஷமான ஒரு விஷயமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியும் பாசிட்டிவ், குரு பயிற்சியும் பாசிட்டிவ், சனி தான் ராசிக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா சில நான் முதலே சொன்ன மாதிரி சில மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளும் கொடுக்குமே ஒழிய ஓவராலாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வேணுங்கிற சில விஷயம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. எல்லா வேலையும் நீங்களே செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். நேரங்காலம் பார்க்க முளைக்க வேண்டியதாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்காது. கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் தான் கொடுப்பாரே ஒழிய நம்ம ஒரு தாக்கத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா ராகு கேது குரு பயிற்சிகள் நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்குது. இது பொதுவான பலன்களை தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது, எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னம் என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் நாம் வந்து உண்மையே எடுக்க முடியும். இப்போ என்ன போயிட்டு இருக்குங்கிற வேற விஷயங்களும் 25 26 என்ன நடக்க போகிறதுக்கு நம்ம துல்லியமாக எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து அது ஜென்ம ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 27 அதாவது 25 நடக்கக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து அடுத்த ஒரு 2-2.5 வருடங்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனி பயிற்சி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக 25 எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருப்பங்களை நிறைந்த ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் இறுதியில் 2025 மார்ச் 29 2025 பார்த்தீங்கன்னா சனி கும்பத்தில் கடந்த 2.5 வருடமாக இருந்த சனி மீனத்துக்கு குருவின் வீடாகிய மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல ராகு கேது 1.5 வருடத்துக்கு ஒரு தடவை இடம்பெயரக்கூடிய ராகுவும் கேதுவும் ஏப்ரல் 2025 அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும் அதே மாதிரி கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் இடம்பெயர்கிறார். இத்தகைய இடம்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எத்தகையோட தாக்கத்தை கொடுக்க போகிறது, குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகிறது, இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி மே மாதம் 2025 குருவும் இடம்பெயர்கிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுகிறது. அது எப்படி மேஷராசிக்கு ஆகுதுன்னு பார்த்தா 2ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை மேஷராசிக்கு குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்த ராகு 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு போவது ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்தில் கேது இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 11ஆம் இடத்தில் இதுவரை 2.5 வருடமாக இருந்த சனி 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம், அதாவது 7 நாட் சனியை துவக்க போகிறார் மேஷராசிக்காரருக்கு. ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரருக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது மெயினாக முதல் பார்க்க வேண்டியது சனி. சனி வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அம்சம்தான். பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஓய்வான லாபத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம் இருந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது
சில விரயங்கள், சுப முதலீடுகள், குடுக்கல் வாங்கல், வெளிநாடு, வெளிமாநிலம் பிரயாணங்கள், கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லப்படுகிற வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அடுத்த சில வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சனி 12ஆம் இடத்துக்கு. ஸோ 7 நாட் சனின்னு ஒரு விஷயம் வந்து வராமையே போயிடுச்சுன்னா மனுஷன் வந்து டெவலப் ஆகாமல் அப்படியே வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே குளிர் காஞ்சிட்டு போயிடுவார். ஸோ 7 நாட் சனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம இது வரைக்கும் இருந்தோமே, அதுலேருந்து சில முயற்சிகள் செய்யணும், மாறணும், இப்படியே இருந்தால் எப்படிங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து இந்த சனி பயிற்சி. ஸோ விரயங்கள் பண்ணும்பொழுது சில லாஸ் ஆஃப் இன்கம், சில விஷயத்தை நோக்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ரிஸ்க் எடுத்து சிலது செயல்படுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அம்சங்கள் வந்து படிப்படியாக ஏப்ரல் 2025 வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகு அதே மாதம் 11ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பயிற்சி. 11ஆம் இடத்துக்கு ராகு வருவது ஓரளவுக்கு லாபத்தை நோக்கி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்வது, அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக ராகு திசையே ஜாதகருக்கு நடக்குமாயின் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல லாபத்தையும், நல்ல ப்ரோக்ரஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில் மேம்படக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் செய்வது, குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்வது, பூர்வீக விஷயத்துக்காக செய்வது, நமக்கு என்ன விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் முற்பட்டு சில விஷயங்கள் எடுத்து ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம செயல்படுவது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சனி வந்து அது வந்து நெகட்டிவாக நம்ம 7 நாட் சனி வருதுங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. 7 நாட் சனிங்கிற சனி வரும்பொழுது விரய சனியில் வந்து அதிகமான முயற்சிகள், அது பொருளாதாரம் முதலீடாக இருந்தாலும் சரி, அதிக உழைப்பு போடுறதா இருந்தாலும் சரி, அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் சரி, அது மாதிரி கொடுத்து ஜென்மசனி அப்போ அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக போராடுவதும், பாதசனியில் வந்து போட்ட உழைப்புக்கும் தகுந்த ஊதியத்தை, வருமானத்தையும் அந்த ப்ரோக்ரஸையும் பெறக்கூடிய அமைப்பாக அந்த 7.5 வருடங்கள் வந்து மனுஷனுக்கு வருதுங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் முடியுது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மேம்பாடுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அடுத்த படிநிலை பரிமாறும் டோட்டலாகவே நம்மளுடைய லைஃபோட ஸ்டேட்டஸ் மாறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அபிலிட்டியையும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய மனநிலையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வாடுறது இன்னுமே முயற்சிகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், பேச்சு மூலமாக, தகவல் தொடர்பு மூலமாக, கான்டாக்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்தில் சில நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக சில ஆதாயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், 9ஆம் வீடை பார்ப்பதனால் சில பூர்வீக விஷயத்தினால கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், லாபம் பெறுவதற்காக சில முயற்சிகள் செய்வதற்காக 11ஆம் வீட்டு பார்வையும் வேலை செய்கிறது. ஸோ கூட்டு விஷயமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடுத்த நிலை டெவலப்மெண்ட் விஷயத்தை நோக்கி மேஷராசிக்காரர்கள் படிப்படியாக செயல்படுவதற்கு ஒரு உகந்த ஒரு பயிற்சியாகவும் ராகு கேது சனி குரு பயிற்சி வருகிறது. ஸோ இந்த கடந்த 2.5 வருடம் காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை காட்டிலும் அடுத்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் வந்து ஆக்ஷன் ஃபீல்டாகவும் ட்ரமாட்டிக்காகவும் உழைப்பு சார்ந்த விஷயமாகவும் அதிகமாக நாம் வந்து இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அதிகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்கள் அந்த காலத்தை கண்டிப்பாக எதிர்கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த 6 மாதம் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளானிங், அதுக்கு மாதிரி சில செயல்பாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மாணவ செல்வர்களாக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு வழியாக அடுத்த வாழ்க்கையில் அடுத்த விஷயத்தை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு படிநிலை மாறுவதற்காக, ஒரு ஸ்டேட்டஸ் மாறுவதற்காக
நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக 2025, 26, 27 வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர, இது வந்து 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம கோல்டன் டைம் முடிஞ்சிருச்சு, கம்ஃபர்ட் ஜோன் முடிஞ்சதுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு அடுத்த நிலை வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் ஆரம்பம் ஆகிவிட்டது, மணி ஓசை கேட்க ஆரம்பிவிட்டதுங்கிறதா நம்ம எடுத்துக்கணும் என்பதுதான் உண்மை. இது ஒரு பொதுவான பலனையே தவிர, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு தசாபுக்திகள் உங்களோட ஜென்ம ஜாதக பிரகாரம் அந்த தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசாபுக்திகளாக இருக்கிறது பொறுத்து உண்மையுமே துல்லியமான பலன்களை நாம் கண்டிப்பாக பெறுவோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவம் வந்து எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025, 26 எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரே பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் ராசி, செவ்வாய் தான் அதோட அதிபதி. சரி, இப்போ ஆண்டு கிரகம் வைத்து நம்ம வந்து 25, 26 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 25 மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அடுத்த ஒரு சில வாரங்களில் குரு பயிற்சி நடக்குது. இத்தகைய பயிற்சிகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்க போகிறாங்க. ராகு வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு பயிற்சியான ஒரு ராசியில். அதே சமயத்தில் குரு 1 வருடம் எடுத்துக்கிறார். அதே சமயத்தில் சனி 2.5 வருடம் ஒரு ராசியில தான் சஞ்சாரிக்க போகிறார். ஸோ தொடர்மா 25, 26 எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து அஷ்டாஷ்ட சனியாக இருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா தொழிலில் வந்து சில பிரச்சனைகள், நம்ம நினைத்த அளவுக்கு ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இல்லாமல் சிறு சிறு தொந்தரவுகள், தடைகள் கொடுத்துட்டு இருப்பார் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அப்புறம் 10ஆம் பார்வையா ராசியையும் பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஸோ மைண்டு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகாத சில மன உளைச்சல்களும் சில விஷயங்கள் சரி இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் 2.5 வருடமாக விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. இப்போ சனியோட பார்வை ராசியிலேருந்து விலகுது, அது ஒரு அருமையான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரியும், ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்ததுன்னா அவங்க இன்னுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகிற மாதிரியும், ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக வேலை செய்வதும், சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிற மாதிரியும், அதே சமயத்தில் தொழிலதிபர்களாக இருக்கும் பொழுது பழைய பிரச்சனைகளும் பழைய தொந்தரவுகளும் இருந்து நீங்கி கொஞ்சம் உத்வேகமாக தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் கொடுக்க தான் செய்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்து சனி வந்து நீங்குவது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் குரு ராசியில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற தனுசையே பார்க்கிறார். ஸோ 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல, நிதி விஷயத்துல அருமையான ஒரு விஷயம். மறைமுக இன்கம், கூட்டு தொழில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு இடம் போய் படித்து அது மூலமாக நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு. எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட், கூட்டு தொழில்கள், அடுத்தவங்க மூலமாக வரக்கூடிய பணம், லாட்ரி டிக்கெட், மாமனார் சொத்து வர்றது, நம்மளுடைய பூர்வீகத்தை பிரித்து கொண்டு பிரச்சனைகளை ஒரு எந்த ஒரு சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பிரித்து கொஞ்சம் ஆதாயம் பெறுவதல், இது மாதிரி நம்ம போய் சம்பாதிக்காத விஷயங்கள் மூலமாக ஆதாயம் பெறுவது, கூட்டு விஷயங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுல வர்றது, வாங்கி போட்ட இடம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் மூலமாக பிராப்தங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவது கொடுக்குதுங்க. ஏன்னா 7ஆம் பார்வைங்கிறது ஒரு மிகவும் ஒரு பலமான பார்வை. 2ஆம் வீடு தன்னோட வீட்டையே பார்க்கிறார். இது 12 வருஷத்துக்கு ஒரு தரக்கூடிய அமைப்பு. அது 8ஆம் வீட்டிலேருந்து நடக்கும் பொழுது பண வசதிக்கு பிரச்சனை இல்லை, தொழிலில் மேன்மை, தொழிலில் டெவலப்மெண்ட், ஸ்டெபிலிட்டி ஆகாத சில விஷயங்கள் மாற்றி அமைச்சுப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா தாயார் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் இதில் நல்ல விஷயம்னா குரு பார்வை இருக்குது. ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது. இடம் விஷயத்துல சில வில்லங்கங்கள் வந்து நீங்கும். படிக்கிற மாணவர்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து அப்புறம் சரியாவாங்க. அது மாதிரி சில அமைப்புகள் கொடுக்குது. குறிப்பா ராகு திசை நடக்கிறப்ப இந்த பலாபலன்கள் அதிகமாக இருக்கும்.
அதனால சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். ராகு 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெறுவது நல்ல விஷயம். குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போய் தன் வீட்டை தன்னை பார்ப்பது, 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்ப்பது நல்ல ஒரு பலாபலன்கள். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரை 2023, 24 கம்பேர் பண்ணும் பொழுது பண விஷயத்துல ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே போய் நம்ம ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் உடனே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு. வெளிநாடு போகிறதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும். எது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயார் உடல்நிலை, வீடு இடம் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய உடல்நிலை விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம அலைச்சலில் இருந்துட்டு நம்மளை அப்படியே பார்க்காம விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால குழந்தைகளுக்காக சில கவனங்கள் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற செலவுகள், அவங்களுக்காக படிக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது, அவங்களுக்கு கல்யாண காட்சிகள் போய் செய்து முடிக்கிறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் ஜாதகருக்கு வந்து 5ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு வருவதனால சில ஆக்டிவிட்டி, சில முயற்சிகள், சில தன்முனைப்போட சில விஷயங்கள் செய்து, சில கஷ்டங்கள் பட்டு, பண விரயங்கள் பட்டு சில விஷயங்கள் நம்ம பண்றோம், சுப விரயம் பண்ணி கொடுக்குறோம், ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம், அப்பாடான் இருக்கு அப்படிங்கிற சில அமைப்புகள் கொடுக்குறார். ஆனா அதுக்கு நிறைய நம்ம உழைக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி ஒரு அம்சங்கள் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு 2025, 26ஆக விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது இது நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குது. கண்டிப்பாக 23, 24 கம்பேர் பண்ணுறப்போ நல்ல அமைப்பு தான். இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, விருச்சிக லக்னமே பிறந்திருக்கீங்களா, வேற லக்னம்னா அந்த லக்னத்துக்கு எந்த தசைகள் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோவண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய் நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலையும் கூட நம்பிக்கையில் போகாமல் பார்த்துட்ருக்கோம். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரருக்கு 2025, 26, 27 அந்த அடுத்த வருடம் 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை ரிஷபராசிக்காரருக்கு கொடுக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுத்து எங்களுக்கு உத்வேகப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 வருகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 12ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சனி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இது வரைக்கும் 10ஆம் இடத்திலிருந்து வேலை நிமித்தமாக அதிக முயற்சியும் அதிக உழைப்பும் கொடுத்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களே 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கும் ஒரு கோல்டன் டைம், கோல்டனான ஒரு ஏரியாவுக்கு வருகிறார் சனி. ஸோ இதை வந்து நீங்க இது வரைக்கும் 2.5 வருடத்துக்கு உழைத்த ஒரு உழைப்புக்கு நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறார். அடுத்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பயங்கரமான ஒரு சாதகமான ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த விஷயம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பும், பெரிய பிரச்சனைகள் தலை தூக்காத அளவுக்கு ஒரு ஓய்வான ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அது குருவோட வீட்டுக்கே வர்றது பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம், அருமையான ஒரு அமைப்பு. ஸோ ரிஷபராசிக்காரர்களாம் இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு, அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளிமாநிலம் போய் அங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த 11ஆம் வீட்டு சனி அடுத்த 2.5 வருடங்கள் 2025, 26, 27க்கு கொடுக்க போகிற அமைப்பு இருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு இடர் பெயர்றது வந்து தொழில் வேலை விஷயத்துல வந்து அதிகமான ஒரு இருந்தா ஒரு இன்னுமே வந்து கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு. சனி 10லேருந்து 11க்கு விலகினாலும் 11ல் இருக்கக்கூடிய ராகு 10க்கு வந்துட்டார். பட் சனியில 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு வேற, ராகு 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு வேற. சனி வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய வீட்டை வந்து அதிக ஆக்டிவிட்டி கொடுப்பார்.
வேலை நிமித்தம் தொழில் அதுல பயங்கர உத்வேகத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ 11ஆம் இடத்துக்கு போய் அதோட அறுவடை, அதோட லாபத்தை, அதோட பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் ராகு 10ஆம் இடத்துக்கு வந்து இன்னும் சில அபிவிருத்திகள், சில விஷயங்கள் இன்னுமே அதிகமாக வேற ஆங்கிள் நாம போய் சில இந்த நல்ல நேரத்தை மற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காகவும் நல்ல ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய உத்வேகம் கண்டிப்பாக 10ஆம் இடத்துல கூட ராகு ரிஷபராசிக்காரர்கள் கொடுப்பார். அது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா அதிகமான முயற்சிகள், புதுசாக ஒரு ஏரியாவில் போகிறது, இது வரைக்கும் போகாத ஏரியாவில் போகிறது, சோஷியல் மீடியா, டெக்னாலஜி அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை பெற்றிருந்த கேது குழந்தைகள் நிமித்தமா மற்றவங்க நிமித்தமா சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்த கேது பார்த்தீங்கன்னா அப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து வேலை, வீடு, இடம், அம்மா, தாயார் அது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி கொடுக்க போறார், அதிகமான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க போகிறார். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம், அதாவது 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு டெவலப்மெண்ட். அதாவது ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டி வாங்குறது, பழசை சரி பண்ணுறது, வீட்டை பெருசுப்படுத்துறது, ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, அது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தாயாரின் உடல் நலமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா அந்த ஏன் வந்து சனி 11ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குறாரு, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். குரு 2ஆம் இடத்துல இருந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ, லாப கடன் அடைவதனால் அதிகமான பணம் தங்குவது, நமக்கு வருமானம் அதிகமாக வருவது, மறைமுக வருமானம், ஸ்டாக் மார்க்கெட் வருமானம், இடம் வீடு வித்ததுல ஒரு காசு, அது மாதிரி பல விஷயத்துல நல்ல ஒரு நிதி புலக்காட்டம் வரக்கூடிய அருமையான அமைப்பு குரு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ சனி வந்து மார்ச் மாதம் மாறுவதும், ராகு ஏப்ரல் மாதம் மாறுவதும், குருவும் அதே மாதம் கடைசி மாறுவதும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் டைம்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் டக்குன்னு அடுத்தபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லாவே ஃபீல் பண்ண போறாங்க. கடந்த 2.5 வருடமாக இருந்த உழைப்பு, முயற்சி, அலைச்சல், எத்தனையோ சாக்ரிஃபைஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய, ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ 12 ராசியிலேயே அதிகமான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்காரர் கட்டாயம் வருகிறார்கள். சனி 11ஆம் இடத்துக்கு வந்தனாலையும் குரு 2ஆம் இடத்துக்கு போவதனாலையும் இது வந்து பரிபூர்ணமாக ஒரு அருமையான டைம் வருது. இந்த டைம்ல முயற்சி எடுப்பது எல்லாமே திருவினையாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓரளவுக்கு சுமாரான தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது, வெளிநாடு போயிட்டு வர்றது, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு கூட்டு முயற்சி செய்வது, இது எல்லாத்துக்கும் உகந்த ஒரு அருமையான காலமாக இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன தசாபுக்திகள் போகுதுங்கிறதுலாம் உண்மையுமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரமும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் எப்படி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு திசை நடந்ததுன்னா 10ஆம் வீடுங்கிற தொழில்ஸ்தான விஷயத்தில் நிறையா ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது என்றும், சனி தசையா இருந்ததுன்னா அது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தும், குரு தசையா இருந்ததுன்னா 2 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் முதலீடுகள், கூட்டு முயற்சி, வெளிநாடு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அது துல்லியமா பார்த்து நம்ம சொல்ல முடியும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, அதே மாதிரி குரு எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி பெறுவதனால் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு 12 ராசிலேயே ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் இல்லாத சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ஒளி தத்துவ முறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்கு 2025 26 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு அப்படிங்கிற கிரகங்கள்லாம் ஒரு அருமையான பயிற்சி அடைய போகிறார்கள் 25 மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில். அத்தகைய பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறது பார்க்க போறோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது நம்மளுடைய வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரவளா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி வந்து 5ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல, குரு அஷ்டமத்தில் மறைந்திருக்கார். ஸோ எப்போ ஒரு சுப கிரகம் குரு வந்து 8ல் மறைஞ்சிருச்சோ சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட கள்ள மாதிரி தான் இருக்கும். எப்படி சனி 8ல் போச்சுன்னா சில பிரச்சனைகள் கொடுக்குறாரோ அதே மாதிரி குரு 8ல் போனால் சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நல்லா இருக்காது. அதாவது குரு என்ன, தனகாரகன், புத்திரகாரகன், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ், நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு. அவரு போய் 8ல் மறைஞ்சிட்டார். யாரு, துலாம் ராசிக்காரர்களுக்கு. எப்போ இருந்து 2024 மே மாதத்திலிருந்து 25 மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை. ஸோ நிதி நிலைமைகள் சரியில்லை. ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லை சார், இது மாதிரி நான் ட்ரையாக இருந்தது இல்லை சாருங்கிறாங்க. அதே சமயத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் வாழ்க்கை கரியரே ஸ்டார்ட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் கையில் ஒன்றுமே இல்லை சார், இப்போ தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஏன்னா குருங்கிறது நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம். அது வந்து அஷ்டமத்தில் போய் கடந்த ஒரு 7-8 மாசமா இருக்குது. இன்னுமே ஒரு 5-6 மாதத்துக்கு குரு அப்படி தான் இருப்பார். ஆனால் 25 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடத்துக்கு வந்து ராசி பார்ப்பது அருமையான விஷயம். குரு 9ல் வருவது வந்து யோகமான விஷயம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. அது ஒரு ஐ திங்க் 9ல் குரு அப்படிங்கிற கூட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், திரைப்படம். அந்த அளவுக்கு அது ஒரு பிரசித்தமான ஒரு பொசிஷன். என்னங்க, 9ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது 5ஆம் பார்வையா ராசியவே பார்ப்பார். 7ஆம் பார்வையா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 3ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானத்தையும் பார்ப்பார். 9ஆம் பார்வையா பார்ப்பார். ஸோ இப்படி ஒரு நிலைமை வந்து அருமையான விஷயம். குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இது வரைக்கும் எல்லாமே வாழ்க்கையே ஸ்லோவா போயிட்டு இருந்தது சார், எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றும் இல்லை. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, கரியரை ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, வேலை தொழிலில் ஒரு மேனேஜர் லெவல் டாப் பொசிஷன் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லறத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயதினருக்கும் அந்தந்த செக்மெண்ட்ல அந்தந்த இதுக்கும் சில பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்துங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் அடுத்த வரக்கூடிய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா குரு வந்து அருமையான விஷயத்தை கொடுக்குறார். நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ராசியை பார்த்து உத்வேகமும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமும், நிறைய இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள், இது வரைக்கும் கைக்கு வராத விஷயம், இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படாத விஷயங்கள்லாம் கையில கிடைத்து பசிக்கு தீனி கிடைத்தது போல் நல்லாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்பவுமே குரு ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம். அது 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது அருமையான விஷயம். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல சனி இருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம். அதுவும் குருவோட 9வது இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைப்பார், எல்லாத்தையும் கெடுப்பார். ஏன்னா சனி எங்க போறாரோ அந்த இடத்த கெடுப்பார். 6ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். ஏன்னா 6ஆம் பாவம் நல்ல பாவம் கிடையாது. வம்பு, வழக்கு, பிரச்சனை, கடன், உடல் உபாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்துக்கு சனி போறது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சனி 6க்கு போனாலும் ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ ராகு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ராகு குருவால் பார்க்கப்படும் பொழுது புத்திர விஷயங்கள், கல்யாணம் ஆகி குழந்தை பெற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா ராகு குருவால் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு செயல்பாடுகள் கொடுப்பார். அதே சமயத்துல சில காதல் விஷயங்கள், நண்பர்களா பழகிட்டு இருந்தவங்க வந்துங்கன்னா கொஞ்சம் காதலர்களா மாறுற விஷயங்கள், அது மாதிரி சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த 5ஆம் இடத்துல ராகு வந்து குரு பார்வை பெறுவது. ஸோ எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல விஷயமா தான் வருது. அதே சமயத்துல துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து கேது விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தார். வருமானம் வருதோ இல்லையோ, செலவு வேணா இருக்கு சார் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தவர் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு கேது போகிறார். ஸோ எல்லா கிரகத்தின் பயிற்சியும், 4 கிரகத்தின் மூமெண்ட்டும் பயிற்சியும் நல்ல சாதகமான பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ 2025-26 வந்து ஃபார் பெட்டர் தேன் 2023 and 24 நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான் சொன்ன காரணத்தினால். ஸோ துலாம் ராசியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்பு பாராட்டி எல்லாத்தோடையும் ஓரளவுக்கு நல்லா பழகக்கூடிய சுக்கரனோட வீடு இல்லைங்களா, கலைகளில் ரசிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ராசி. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே கைகூடி வரும். பொறுமையாக இருந்து
ஒன்னொன்னாக சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போகுது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, துலா லக்னத்திலேயே பிறந்தீங்களா அல்லது வேற லக்னத்துல பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வைத்துதான் உண்மையே துல்லியமான பலன்கள் நாம சொல்லலாம். பட் பொதுவா பார்க்கும் பொழுது 4 கிரகத்தின் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த படிநிலை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு சாருங்கிற சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு கிரக அமைப்பு கொடுக்கிறார் கோச்சார் அமைப்புல துலாம் ராசிக்காரர்களுக்கு. நாம தசாபுத்திகள் வச்சு பார்க்கும்போது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 2024 முடிந்து 25 வரும் பொழுது எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது, அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் வந்து ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி என்று 25 ஏப்ரல் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பயிற்சிகளா வரும் பொழுது எந்த ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போ 2020, 21, 22ல அஸ்தம சனி முடிஞ்சதோ அதுல இருந்தே ஃபார்வர்டா தான் போயிட்டு இருக்காங்கிறதா ஒரு நிதர்சன உண்மை. உண்மையான ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா 20, 21, 22 நடந்த ஒரு பாதிப்பும் மன உளைச்சலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போன விஷயங்கள்லாம் மாறி 23லேருந்தே படிப்படியாக கொஞ்சம் ஃபார்வர்டில் போகிறீங்க, கிளாரிட்டியோட செயல்படுறீங்கிறதா உண்மை. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்சம் ஹெல்த்து அவங்களுக்கு தகுந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறோம். அதுதான் பொதுவான பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்பொழுது அஷ்டம சனி முடிந்து 2.5 வருடம் ஆச்சு. இப்போ அடுத்த வரக்கூடிய பயிற்சி எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சி, வேலை தொழிலில் அதிகமாக தொழில் செய்ய போறவங்களா இருந்தாலும், வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும், வேலையில வந்து அதிகமா இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களா இருந்தாலும் அவங்களோட கையில என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ, கண்ணுக்கு முன்னாடி என்ன ஒரு குறிக்கோள் இருக்குதோ அதற்காக உழைத்து உழைத்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போறீங்க. ஓய்வான நேரம் முடிந்து விட்டது. அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு ஓய்வு பெற்று ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம் முடிஞ்சு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை ஆகிய உழைப்பு, புதிய முயற்சி, லேட்டரல் திங்கிங், இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதிருப்தி அடைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக முன்னோக்கி போவது, அதற்கு வேணுங்கிற விஷயத்தில் யுகங்களை யுக்திகளை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் போகிறார்கள். அதே சமயத்துல 10ஆம் இடத்துல இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா பரவாயில்லை, தப்பில்லை. கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில தடைகள் இருந்த தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் தொழிலில் இன்னுமே கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துக்கு கேது வருவது பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குரு பார்வை பெறுவதனால் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் விஷயங்கள்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் உண்மை. அதெல்லாம் இந்த வருட கடைசியோட முடிந்து அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த படலம் முடிந்து உத்தியோகம், தொழில், படிப்பு, முன்னேற்றம், கரியர் அதை நோக்கி நம்ம ஜெயிக்கக்கூடிய, நம்ம செயல்படக்கூடிய, நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருகிறது. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு வருகிறார். இதுவரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து குரு வந்து விரயத்தையும் சுப முதலீட்டையும் பண போக்குவரத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா சற்று குறைந்து, செலவுகள் குறைந்து, முதலீடுகள் குறைந்து, விரயங்கள் குறைந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பா வரக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மேலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா பல குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கடனை அடைத்து இன்னொரு கடன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வண்டியை வித்து இன்னொரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், அது மாதிரி பல விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துக்கு குருவும் 4ஆம் இடத்துக்குரிய கேதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் சற்று நடந்தேறி அந்த படலம் முடியக்கூடிய காலகட்டமாக 2025 ஏப்ரல் இருந்து தான் உண்டு, தன் செலவுண்டு, தன்னுடைய கரியர் குரோத் உண்டுன்ட்டு ஒரு முதலீடு
அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சற்று ஓய்வு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி உழைப்பு 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 என்று செய்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு சனி கண்டிப்பாக கொடுப்பார். அது சனி திசை நடக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம். அதிகமான உழைப்பு கொடுத்து ஒரு பல விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணாம இருக்கீங்களோ உங்க ப்ரொஃபஷன்ல எல்லாமே ட்ரை பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு அந்த துறையில ஜெயிக்குப்பதற்கு என்ன வழியோ என்று என்பதை தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உழைத்து படிக்கக்கூடிய அமைப்பு. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், இது வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்து குடுக்கல் வாங்கல் அதிகமாகி எதுவுமே ஒரு செட்டில்டாக ஆகாத விஷயங்கள் ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆகிட்டோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது. அதுவே ஃபியூச்சர்ல ஒண்ணுமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷனா கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ எப்படி ஒரு 2020-21 அஷ்டமசனியிலேருந்து ஒரு ஆன பயிற்சி 23 பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்ததோ அதோட ஒரு பல மடங்கு பெட்டரான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியாக 2025 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பயிற்சிகள் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய, அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும், எந்த விதத்திலும் தடைகள் இருந்தாலும் நீங்கி வெளிநாடு செல்வதா இருந்தாலும் சரி, வியாபாரம் புதிய வியாபாரம் ஆற்பதா இருந்தாலும் சரி, ஒரு கிளையை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில போய் அதிகமாக உழைத்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ நடந்தக்கூடிய விரயங்கள்லாம் சற்று நின்று செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கிறது நின்று 2025 எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படிங்கிறதை பார்த்து இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம்ங்கிறதான் உண்மை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்ம கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா நம்மளோட வாழ்க்கையில சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம ஒரு வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025-26 எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகிறது, ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 2025-26 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி முதல்ல எப்போ பயிற்சி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியில கேது இருக்கிறார், ராசிக்குள்ளேயே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். இப்ப நம்ம பேச அதாவது 2025 மார்ச் வரைக்கும் இத்தகைய ஒரு கிரக நிலைகள் உண்டு. 25 மார்ச் எண்டு ஏப்ரல் மாதம்னா பாத்தீங்கன்னா 3 பயிற்சிகள் நடக்கிறது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஸோ அத்தகைய ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் கன்னிராசிக்கு எப்படி ஒரு பலாபலங்களை மாற்றி கொடுக்க போகுது, எப்படி உங்க வாழ்க்கையை மாறப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக ட்ரெண்டு மாறப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள், அதாவது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல், வம்பு வழக்குகள் இல்லாமல், தொல்லைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம், ஒரு மெயினான ஏரியாவுக்கு, ஒரு முக்கியமான ஒரு கேந்திர பாவத்துக்கு போகிறார். யாரு? சனி பகவான். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவம் என்ன? பங்குதாரர்கள், நண்பர்கள், உங்களுடைய கிளையன்ட்ஸ், கொலீக்ஸ், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள், அவங்க குரூப்பு, அவங்க கிளாஸ்மேட்ஸு, அது எல்லாம் குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். அதே சமயத்தில் கல்யாணம் செய்தோம்னா ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கும் ஆணும், அதாவது மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவியும் 7ஆம் இடத்தை குறிக்குது. ஸோ இந்த முக்கியமான பாவம், வாழ்க்கையில நம்ம யாரை சந்திக்கிறோம், அன்றாட வாழ்க்கையில கவனிக்கக்கூடிய அந்த நபர் 7ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். பட் குருவோட வீட்டுக்குள்ளதான் போறார். 7ஆம் இடம் நம்ம தவறான வீடு இல்லை. சரி, 7ஆம் வீட்டுல இது வரைக்கும் ராகு இருந்து திருமண தடைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 6ல ராகு,
12ல் கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா, சனி 6ல இருந்து 7க்கு போயிட்டார். ராகு 7ல இருந்து 6க்கு வந்திருக்கிறார். ரெண்டுமே பாவகரங்க தான். பட் இருந்தாலும் வித்தியாசங்கள் வரும். எப்படின்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சில கடன், நோய், வம்பு வழக்குலாம் கொஞ்சம் குறையும். சனி எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரோ அதே மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஆனா 7ஆம் இடத்து ஆக்டிவிட்டி அதிகமாயிடும். எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய அந்த பங்குதாரர்கள், நண்பர்கள், மனைவி, கணவன், திருமண ஸ்தானத்துல வந்து சனி வருவது பார்த்தீங்கன்னா, சில தடைகளை கொடுக்கும். எப்படின்னா சில பிரச்சனைகளும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து சிலது கையாள வேண்டும். ஏன்னா கேது 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்க குரு ராசியை பார்க்காம 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய, கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா அந்த சனி 7ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ அந்யோன்யமும் அவ்வளோ நல்ல ஒரு கனெக்டும் கொடுக்காமல் சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பட் பொதுவாக பார்க்கும் பொழுது குரு ராசியை பார்க்காம குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு, பண போக்குவரத்துக்கு, பேச்சு மூலமா வேலை தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் தான். அதுல வந்து மாற்றமே இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு, அது ஆச்சு இது ஆச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 10ஆம் இடத்துல குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இடம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, தாயார் சம்மந்தப்பட்டதில் நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா தன் வீட்டை தன்னே பார்க்கிறார் குரு. அது அருமையான அமைப்பு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கறனால அந்த நம்ம பெரிய ஒரு 6ஆம் இடத்து வேலையை வந்து சாதகம் இல்லாத பலன்கள் செய்யாமல் கடனால கொஞ்சம் ஜெயிப்பது, கடன் மூலமாக கொஞ்சம் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் லாபங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யறாரு. ஸோ இது எப்படின்னா எப்படி பார்க்க போறோம்னா, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்து இன்னொரு சில விஷயம் முயற்சிகள் எடுக்கும்பொழுது அதுல சில தொய்வுகளும், சில முயற்சிகளுக்கு வந்து கொஞ்சம் உடனே பலன் வராமல் கொஞ்சம் இழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக தான் கன்னிராசிக்கு வருது. இதுவரை ஒரு வருடமாக ராசிக்குள்ளேயே கேது இருந்து ராசியை விட்டு கேது விலகிறது அருமையான விஷயம். எப்பவுமே ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ள இருந்து விலகிறது மனக்குழப்பங்கள் குறையும். நம்ம என்ன டைரக்ஷன்ல போடுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம். நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு சில முரண்பாடான எண்ணங்கள், நாம போகிறது கரெக்டா, டவுட்டு, செல்ஃப் டவுட், இது எல்லாமே நீங்கி ஒரு நேர்கோரான எண்ணங்களை போகக்கூடிய அமைப்பு கொடுக்க தான் செய்யுது. அந்த அமைப்புல கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ஒரு குறிக்கோள் ஓரியன்டா ஒரு பண வசதியை பெருக்கிக்கிறது, ஒரு முயற்சி எடுக்கிறது, எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த கிளாரிட்டியோட இப்போ கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா கணவரோட கனெக்ட் பண்ண முடியாம ஒரு கருத்து வேறுபாடோட ஈகோ இஷ்யூஸ்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு, இன்லாஸு, மாமனார் மாமியார்களால சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நினைஞ்சு கொஞ்சம் தனித்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஒரு தனி கொடுத்தன போகிறது, அல்லது சில பிரச்சனைகள் விலகிறது, தேவையில்லாதவங்க வந்து வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க, பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக 2023-24 கம்பேர் பண்ணுறப்போ 25-26 ஃபார் பெட்டராக வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்தியில் போயிட்டு இருக்க வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடக ராசிக்கு 2025-26 சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு ஆண்டுகளாக பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக காலகட்டமாக கடகராசிக்கு இருக்க போகிறது. குறிப்பாக 2025 மார்ச், ஏப்ரல் முதல் அடுத்த ஒரு 2 வருடங்கள் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம டீட்டெயில்டா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல், அந்த அறிவியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது, கிரகத்தின் நிலைகள் எப்படி இருக்குது, அந்தந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார அடிப்படையில் பொது பலனாக நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடித்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த 2 வருட காலகட்டங்கள், குறிப்பாக ஒரு 24 மாதம் 30 மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த 25, 26 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சனி பயிற்சி 2025 மார்ச் ஏப்ரல்ல நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்து கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள், பல பிரச்சனைகளும் சில மன உளைச்சல்களும் அவங்களுடைய வயசுக்கு பொறுத்து அந்தந்த அந்தந்த வயது நபருக்கு அந்தந்த பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் 8ஆம் இடத்துல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அது நீங்கி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீன ராசிக்கு இடம்பெயர்வது ஒரு அற்புதமான பயிற்சி. அது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்துல ராகு 9ஆம் இடத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்தில் இருந்த கேது மாறப்போகிறார், இடம்பெயர போகிறார். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் சனி பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அடுத்த ஒரு 15 ஒரு 30 நாட்களுக்குள்ள ஆகக்கூடிய அமைப்பு மார்ச் ஏப்ரல் 2025ல பார்க்கலாம். அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார், கேது 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல மற்றொரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எப்படி இருக்காருன்னா, இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த குரு 12ஆம் இடம் விரயத்துக்கு போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம், அதோட கடகராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு, குறிப்பா அஸ்தம சனியில 2023 அவதிப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களும் ஒரு அவங்களுடைய தகுதிக்கும் முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு 2.5 வருஷம் காலகட்டத்தை அடைத்து 2.5 வருடங்கள் கழித்து நீங்க பார்க்க போறீங்க. 2023-24ல நீங்க பட்ட கஷ்டங்களும் உங்களுடைய முயற்சி வந்து அப்படியே ஆப்போசிட்டா ரிசல்ட் கொடுத்ததும், தேவையில்லாத மன உளைச்சல் ஆனதும், தப்பா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டதும், நீங்க பேசின விஷயமும், நீங்க செய்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டது எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. அது எந்த துறையினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு ஒரு சாதகமற்ற கர்மாவை கழித்துட்டீங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அஸ்தம சனியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் வந்து கழிக்கிறோம். நீ ஏதோ ஒரு டைம்ல வந்து பாவங்கள் செய்திருப்போம் பல ஜென்மத்துல, அதை கழிக்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து அஸ்தம சனி. குறிப்பா 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது அதாவது உங்களுடைய உடல் நலம் பிரச்சனையும், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு சில விஷயத்துல போய் லாக் ஆகிக்கிறது, கடன் படுதல், மாணவர்களா இருந்ததுன்னா ஒரு தவறான ஒரு சேர்க்கையில போய் கொஞ்சம் கஷ்டப்படுறது, ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, படிக்கிறதுல நம்ம தடைகள் வருவது, அடிபடுதல், கால் அடிபடுதல், பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் சூழல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது தான் வந்து அஸ்தம சனி. அது வந்து நீங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல வந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க, போக முடியாமல் இருக்கிறவங்க, விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுத்து கை கூடாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பிராப்தமான ஒரு வேகமாக சில விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு. அதே சமயத்துல கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா சில பண விஷயத்துல வந்து திடீர் சில திருப்பங்கள், சில செட்பேக்ஸ் வந்தாலும் அஸ்தம சனியிலிருந்து நீங்கினதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே சமயத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல், சில விஷயங்கள் விற்கவே முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் விற்று சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு முதலீடு செய்வது, கடனால சில பிரச்சனையை குறைச்சிக்கிறது, சில பிரச்சனைகளை தவிர்க்கிறது, அடுத்தவங்க மணி குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு அம்சங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய 25ல வருது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணப்போக்குவரத்து அதிகமாக போகுது. இது வரைக்கும் ஒரு டோட்டலாகவே நம்ம ஸ்டக்காக இருக்கோம், எந்த ஒரு இன்கமும் பெருசா இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்கு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கோங்கிறவங்களுக்கு ஒரு கதவு திறந்த மாதிரி ஏதோ ஒரு நிவர்த்தி வரும். அது மூலமாக அது எப்படின்னா ஒரு சொத்து வித்து நிவர்த்தி வரலாம், ஒரு கடன் டாப்அப் வாங்கி பண்ணலாம், அல்லது ஒரு வரவேண்டிய பணம் வந்து உங்களுக்கு சில நிவர்த்தியும் சில சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்து அடுத்த 26 27ல ஓரளவுக்கு ஸ்டக்காக இருந்தவங்களாம் ஒரு ஃப்ளோயிங்க்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போய்
அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சரியான ஒரு அப்ரோச்சில் போகாத ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பெற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி உடம்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கிடைக்குது. இதனால ஒரு அருமையான ஒரு ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். அதனால கடைசி பகுதி ஆஃப் கடகராசி ஜென்ம அஷ்டம சனிக்கு இப்போ வந்துட்டோம். இன்னொரு 4-5 மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போவாங்க. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சு மூலமா பண்ணக்கூடியவங்க, லாயர்ஸு, இது மாதிரி கன்சல்டிங் பண்றவங்க, சொல்லிக் கொடுப்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல குரு பார்த்த ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பலன் வராமல் ஸ்டக் ஆகி கிடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வெளியில் ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நினச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரும். கூட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். பல நாட்களாக ஒரு சொத்து பிரிக்க முடியாமல் ஒரு அவதியிலிருந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஆண்டு கிரக பயிற்சிகளாக சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி சேர்ந்த மாதிரி வந்து 2020 மார்ச் ஏப்ரலில் வருவது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தங்களும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு நிகழ்ச்சிகளாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தான். இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசாபுத்திகள் இப்போ போயிட்டு இருக்கு, அதுல வந்து இந்த கோச்சார அமைப்பு வந்து எப்படி தாக்கத்தை கொடுக்க போறார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தா குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது எது மாதிரி கொடுப்பார், அல்லது சனி திசை நடந்துட்டு இருந்தா சனி வந்து 9ஆம் இடத்துக்கு போவது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பார், ராகு கேது திசைகள் நடக்குதா அவங்க 8க்கும் ஒரு 2க்கும் வர்றது எப்படி கொடுப்பாருங்கிறதெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இது வந்து பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.